கோர விபத்தால் குவைத்தில் மரணமடைந்த இந்தியர்கள் 49 பேர்கள் பலியாக இருக்கின்றனர். இவர்களுக்கு திடீரென திருப்பம் அடைந்திருக்கிறது. அதாவது அங்குள்ள அரசு மன்னர் அவர்கள் பயங்கரமான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த விஷயத்துக்காக இருந்த அத்தனை பேரை சும்மா விடக்கூடாது என்பதற்கான கட்டளை போட்டிருக்கிறார். அதற்கு அங்கு 3 பேரை அரசு பண்ணியிருக்கிறது. இன்னும் போக போக நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் மக்களை காத்திருங்கள். இது கொலையாக கூட இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அங்கு சீர்சமைப்பு சரியில்லாத பில்டிங்கால் தான் அத்தனை உயிர்களை இழக்க நேரிட்டது. அங்கே எல்லாம் பில்டிங்கை செட் பண்ண அவசரமாக ஒரு பில்டிங்கை தூக்கி நிறுத்தியதால் வந்த விளைவுதான் இது. எல்லாமே பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்களை எரிந்து சாம்பலான நம்ம இந்திய மக்களுக்கு தகுந்த அஞ்சலிக்காக அங்குள்ள மன்னர் ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்திய மக்களுக்காக அவர் கொடுத்த வாக்குறுதி. இந்த விஷயத்துக்காக யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ, யாரெல்லாம் இதற்காக பாதகமாக இருக்கிறார்களோ அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று அங்குள்ள மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. பேரும் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது. இது மன்னராட்சியில் இருக்கும் மன்னரை நமக்கு பாராட்டம் இருக்க முடியாது. அவர்கள் அங்கே இந்திய 49 உயிர்களும் அங்கங்கே கொச்சியில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய காட்சிகளும் கண்கொள்ளா காட்சியில் கண்ணீர் உடைந்த காட்சிகளும் ஒவ்வொரு ஆம்புலன்ஸில் சென்று புறப்பட்டனர். இந்திய மக்களின் உயிர் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் அவர்களின் மாநிலங்களுக்கு சென்றடைந்தது ஒவ்வொரு பாடிகள். ஆனால் இறந்த உயிர் நமக்கு திருப்பி கிடைக்காது என்ற நோக்கத்தில் அரசு இதுதான் சிந்திக்க வேண்டும். அரசு இனிதான் அவர்கள் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அரசு இதை கண்காணிக்க வேண்டும். அரசுக்காக இன்னும் பாதைகள் திறந்து கொண்டே இருக்கிறது. அரசின் சுயநலங்களும் அரசின் பொதுநலங்களை தோண்டி பார்ப்பதற்கான ஒவ்வொரு இழப்புகள் நம் இந்திய மண்ணில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதை நம் குவைத்தில் நடந்தவையை பார்க்கும்போது நமக்கு பயங்கரமான ஒரு சோகத்தை இந்திய மக்களை ஆழ்த்தி இருக்கிறது. இது அங்கே இறங்கிய போது எல்லாமே அவர்களுக்கு சூழ்ந்த வண்ணமாக அழுகையும் கண்ணீரை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கிறது மரணங்கள், ஓலைகள். அப்படி ஒவ்வொருடைய கதைகளின் ஸ்டோரிகளை சொல்லும் போது வேதனை அளிக்கிறது. காரணம், ஒவ்வொருத்தரும் ஊருக்கு வருவதற்காக தயாராக இருந்த உயிர்களும் போய்விட்டது. அப்படி தயாராக இருந்த சந்தோஷத்தில் 5 வருடம் 6 வருடம் குழந்தை இல்லாத மனிதர்களுக்கு ஊருக்கு வந்து உறவினர்களுடன் நம் வாழ்க்கையோடு சந்தோஷமாக ஒற்றி உறவாட வேண்டும் என்ற கற்பனையில் வாழ்ந்த பல உயிர்களின் வேலை செய்து களைப்போடு உறங்கிய அந்த உயிர்களும் இன்றி நம் இந்திய மண்ணை விட்டு பிரிந்து விட்டது என்று வருந்தி நம் நாடு அரசு இன்னுமாவது நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து இந்த அரசுக்கு நல்ல ஒரு முயற்சியை கொடுத்து நல்ல ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு உதவியாக நின்று நீங்கள் வழிநடத்த வேண்டும். அரசுக்கு இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு வரும். இப்பேற்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் தகுந்தமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுடைய பொதுநலமான உண்மையான சுயரூபங்கள் எங்களுக்கு தெரியும். நம் அரசு நமக்காக நம்மை காக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த விபத்தில் நடந்த மரணத்துக்கு, விபத்தில் நடந்த ஒவ்வொரு குடும்ப இழப்புக்கு நீங்கள் நம் அரசும் பதில் சொல்லியாக வேண்டும். குவைத்தின் அரசும் பதில் சொல்லியாக வேண்டும். குவைத்து அரசு நமக்காக திட்டமிட்டது போல அவர்கள் அங்கு எல்லாம் விசாரிக்க செய்து விட்டார்கள். நம் டார்ச்சர்கள் கொடுக்கும் வரை அவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அங்கே காண வருவார்கள். அங்கே மீண்டும் இன்னும் எத்தனை பில்டிங்குகள், எத்தனை நம் இந்தியர்கள், எத்தனை வெளிநாட்டு நபர்கள், இப்படி பல மக்கள் பல பேர்கள் வாழுகின்ற ஒவ்வொரு பில்டிங் கட்டிடங்கள் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து அதை சரி செய்து மக்களை தங்க வையுங்கள். உழைப்புக்காக சென்றடைந்த மக்களுக்கு தன் மரணம்தான் மிச்சமாக இன்று நம் இந்திய மண்ணில் காலெடுத்து வைத்திருக்கிறது. இதை மாற்ற வேண்டும், மாற வேண்டும். மனிதர்கள் மாற வேண்டும், இந்த உலகம் மாற என்பதற்கான இந்த பேச்சை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். அனைத்து நபர்களுக்கும் இந்த பேச்சு மேல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்